Hello friends. Facebook page la username create பண்ணும்போது tick mark green la காட்டினாலுமே username is not available இல்லைனா this page is not eligible to have a username அப்படின்னு எரர் வருதா? அதுக்கான ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது SK தமிழ் டெக் காய் யூடியூப் சேனல். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இங்க கொடுக்குற யூசர் நேம்க்கு டிக் மார்க் வருதா, அது அவைலபிளா இருக்குதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் வந்ததுக்கு அப்புறமும் கிரியேட் யூசர் நேம் அப்படின்னு கொடுக்கும்போது யூசர் நேம் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு உங்களுக்கு வருது அப்படின்னா ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேஜுக்கு ஒரு அட்மினை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த அட்மின் த்ரூ உங்களால யூசர் நேமை ஈஸியா மாற்ற முடியும். அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டையோ இல்லை இந்த பர்டிகுலர் பேஜுக்கான ஒரு அட்மினையோ நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேஜில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு பேஜ் ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் லெஃப்ட் சைட் மெனுவில் இருக்கும். இந்த பேஜ் ரோல்ஸில் அசைன் நியூ பேஜ் ரோல் அப்படின்ற இடத்துல உங்களுடைய ஃப்ரெண்டை சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரோலில் அட்மின் அப்படின்னு மாற்றி ஆட் கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷனுக்காக கேட்கும். உங்களுடைய FB பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்ததுமே அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும், இந்த பேஜுக்கான அட்மின் அக்சஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதை அவங்கள கிளிக் பண்ண சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் அக்செப்ட் அப்படின்னு கொடுங்க. ஜஸ்ட் ஒரு இன்விடேஷன் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த இன்விடேஷனை அவங்களை அக்செப்ட் பண்ண சொல்லுங்கள். பண்ணதுக்கப்புறம் அதே பேஜில் அபவுட்டில் போயிட்டு சேம் ப்ராசஸ் யூசர் நேமில் எடிட் போயிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அது அவைலபிள் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கிரீன் டிக் மார்க் வரும். வந்ததுக்கப்புறம் கிரியேட் யூசர் நேம் அப்படின்னு கொடுங்க. சிம்பிள். நீங்கள் நினச்ச அந்த யூசர் நேம் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு யூசர் நேம் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் அந்த யூசர் நேம் எஃபெக்ட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. ஸோ எஸ், என்னோட பேஜுக்கு அந்த நேம் எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அட்மினை நீங்க இன்னும் அதே ரோல்ல வச்சிருக்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அகைன் உங்களோட ப்ரொஃபைல போயிட்டு அந்த பர்டிகுலர் அட்மின் நீங்க ஆட் பண்ண அட்மின் ரோலை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. நான் ரீஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு வரல, பிகாஸ் அந்த ஒரிஜினல் நேம் மாறிடுச்சு. இப்போ அகைன் செட்டிங்ஸ் போயிட்டு பேஜ் ரோல்ஸ்ல நான் ஆட் பண்ண அந்த அட்மினை ரிமூவ் பண்ண போறேன். எடிட், ரிமூவ் அண்ட் கன்ஃபார்ம். ஜஸ்ட் பாஸ்வேர்ட் அகைன் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சிம்பிள். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.